ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்துடலாமா? சுட சுட சோறு, தயிர் சோறு, சிக்கன் வறுவல், சிக்கன் கிரேவி. இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே சிக்கன் வாங்கியிருந்தா, கொஞ்சம் வறுவல், கிரேவி, குழம்பு எல்லாம் பண்ணியிருந்தா. பாருங்களேன், சிக்கன் வறுத்துக்கிட்டு இருக்கிறா. இன்றைக்கி அங்கே தான் சாப்பாடு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் நாளைக்கு பெருநாள் அப்படிங்கிறதுனால நான் என் தங்கச்சி எனக்கு கொஞ்சம் மெஹந்தி போட்டு விட்றி அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் எனக்கு மெஹந்தி அவ்வளோக்கா வராது, ஏதோ சுமாராக வரும். அதனால் என் தங்கச்சிக்கு நான் மெஹந்தி வச்சுட்ருக்கேன். பாருங்களேன், நாளைக்கு பெருநாங்கிறதுனால நிறையா பேர் மெஹந்தி வைப்பீங்களா இல்லை மருதாணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மருதாணி வைக்க தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் சளி இருமல் இருக்கிறதுனால நம்ம மருதாணி வச்சா அது குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நான் அதை வைக்கலை. அதோட தங்கச்சிக்கு விட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எனக்கு அவ்வளோக்கா வராது மெஹந்தி. ஏதோ தெரிஞ்சதை அவள் கையில் நான் விட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்களேன், ஏதோ சிம்பிளாக விட்டுட்ருக்கேன். அதோட அங்கே விட்டுட்டு அப்புறம் என் தங்கச்சி சொன்னால், என்ன நீ முன்னாடி கோடு மாதிரி போட்டு வச்சுருக்கேன், ஒரு டிசைனுமே போடலையே அப்படின்ட்டா. சரி, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிசைன் போட்டு விட்டு அவளுக்கு ஒரு கை ஃபுல்லாக, ஒரு கையில் தான் விட்டு விட்டேன். அங்கே ஒரு கை ஃபுல்லாக நான் அவளுக்கு விட்டு விட்டேன். அதுமாதிரி எனக்கு பின்னாடியும் விட்டுவிடு அப்படின்னு சொல்லியிருந்தா. அதோட சரி பின்னாடி விடுவோண்டு பின்னாடியும் விட்டு விட்டேன். எனக்கு தெரிஞ்ச மெஹந்தியை நான் அவளுக்கு கையில் போட்டு விட்டேன். பாருங்கள், அதோட சரின்னு சொல்லிவிட்டு மெஹந்தியெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணிடணுன்னா, அதோட நான் கடத்தூருக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டுகளில் பர்ஸுவெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பர்ஸு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் நல்லா கனமாகவும் இருந்துச்சு. ஒரு தகுடு மாதிரிலாம் இல்லை, நல்லா கனமாக இருந்துச்சு. இதோட விலை 100 ரூபா. நல்லா முன்னாடியே இல்லை 2 ஜிப்பு, நடுவில் ஒரு ஜிப்பு கொடுத்துருந்து. அதாவது ஒரு ஃபோனு, நம்ம கர்ச்சிப்பு எதுவும் கொண்டு போகிறோம்னா அதில் வச்சு கொஞ்சம் ஜாமான் கொண்டு போகலாம். நல்லா வெயிட்டாக நல்லா இருந்துச்சு. அதோட அது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹேண்ட்பேக் மாதிரி வாங்கினேன், சின்ன ஹேண்ட்பேக். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் பாட்டிலு, நம்ம என்ன வேணாலும் அதில் வச்சுக்கலாம். அதுவும் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இதோட விலை பார்த்திங்கன்னா 150. நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு 3 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு ஜிப்பு, அங்கிட்ட ஒரு ஜிப்பு கொடுத்துருந்து. அதாவது பார்க்க அப்படி இருக்குது. நம்ம திங்ஸ் நிறையா வச்சுருந்தோம் அப்படின்ட்டு அதில் வெயிட்டு தாங்கும். நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இது ரெண்டையுமே சேர்த்து நான் 250 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு எல்லாருக்கும் அட்வான்ஸ் பெருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க.